ஒரு மனுஷனுக்கு பக்தி பெருசா முயற்சி பெருசா? ரெண்டும் தான் ஒன்றும்ல. பக்தி பெருசா முயற்சி பெருசா? ஒரு சக்தி வாய்ந்தது ஒரு மனுஷனுக்கு பணமா அதிகாரமா? பணம் தான். பணம் தான். அதிகாரம் இருக்கவங்களும் பணம் இருக்கவங்ககிட்ட பணிஞ்சு தானே போறாங்க. அப்போ அதானி அம்பானி போனவங்களுக்கு அதிகாரியோட அமைச்சர்களோட தயவெல்லாம் தேவைப்படலையா? அவங்க பணத்தை வச்சு எல்லாம். அப்புறம் ஏன் அவங்கெல்லாம் வந்து சிஎம் எல்லாம் இந்தியாவில் இருக்க எல்லா சிஎமுக்கும் நோட்டீஸ் வைக்கிறாங்க, கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்கிறாங்க? அவங்க தயவு தேவைப்படுறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் முக்கியமா பதவி முக்கியமா அப்படின்னாக்கா ரெண்டுமே சம அளவில் இருக்கிற வரைக்கும் ரெண்டுமே தேவை. ஏதாவது ஒன்று விஞ்சி நிற்கும்னா பெரிய அளவில் இருக்குமே என்றால் அது ஒன்றே போதும். சுப்ரீம் பவர் அப்படின்னு கையில் இருந்ததுனாக்கா அது ஒன்றே போதும். இல்லாதப்போ அடுத்தது தேவைப்படுது. அதுபோல் உங்ககிட்ட பக்தி அல்லது முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணுமா அப்படின்னாக்கா ரெண்டுமே வேணும்னு தான் நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பக்தியே வேணும் முயற்சியே வேணும்னு. வெறும் பக்தி மட்டும் இருந்து முயற்சி பண்ணவே இல்லைனாக்கா அவன் எப்படி சாதிப்பான்னு நம்ம பகுத்தறிவு வேலை செய்யும். பக்தி மட்டுமே இருக்குது ஆனால் முயற்சியே இல்லை, சும்மாவே உட்காந்துட்டு தான் எப்படி சாதிப்பான்? ஒரு விஷயம் இருக்கா? சரி, முயற்சி மட்டுமே இருக்குது, கடவுளோட அனுகிரகமே இல்லைன்னா எப்படி அவன் வெற்றி அடைவான்? இப்போ கடுமையாக முயற்சி பண்ணுறாரு, புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாரு ரஜினிகாந்த். அவர் எல்லா படத்துலையும் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் செலக்ட் பண்ணுறாரு, ஒவ்வொரு கதையில் இருக்க டைலாக்டையும் கவனமாக பார்க்குறாரு, பாடங்களெல்லாம் கவனிக்கிறாரு. இதில் எதுலேயும் தன்னுடைய இமேஜ் கெட்டு போகக்கூடாது, நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோங்கிற மாதிரி அவர் கவனமாக அதெல்லாம் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறார். ஸோ இதெல்லாம் அவரோட முயற்சியானது. கரெக்டாக அதுக்காக அவர் வந்து ஸ்டேஜ் முடிச்சா அதெல்லாம் படம் முடியும் போது, இல்லை படம் முடிச்சதுன்னு பேர் ஏதோ விழா நடத்துவாங்க, படம் இசை வெளியீட்டு விழா, அந்த மாதிரி நடத்தும் போது அவர் என்ன பேசுவார்? அப்போ கடவுளோட அனுகிரகத்தால் எல்லாம் நடக்குதுன்னு பேசுகிறார். ஒவ்வொரு மேடையெல்லாம் அப்படி தான் இருக்குது. கடவுளோட அனுகிரகம், கடவுளோட அனுகிரகம் தான். இவர் வேலை என்னவோ அது வரைக்கும் பார்த்துட்டு போயினே இருக்கலாமே. இவரோட வேலை என்ன? நடிக்கணும், போகலாம். கதை கேட்கவே வேணாமே. ஏன் கதை கேட்குறோம்? கதையை ஏன் கேட்குறோம்? எந்த கதையாக இருந்தான்னா கடவுள் நினச்சா